இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடிய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரம் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனிடத்தில் உண்மையுள்ளவனாயிரு, தேவனிடத்தில் உண்மையுள்ளவனாயிரு. அதில் ஒரு 8 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆவியிலே உண்மை, இருதயத்திலே உண்மை, வார்த்தையில் உண்மை, அப்புறம் ஆவியில் உண்மை, இருதயத்தில் உண்மை, வார்த்தையில் உண்மை, வேலை ஸ்தலங்களில் உண்மை, இப்படி பல காரியங்கள் நாம் பார்த்தோம். பாருங்கள், 8 காரியங்கள் அதில் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மிக ஒரு முக்கியமான சத்தியம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இதில் கொஞ்சம் மாறுபாடாகவே இருக்கிறார்கள். இதில் கொஞ்சம் தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சிலுவை முக்கியமா, இயேசு முக்கியமா என்ற தலைப்பிங்கில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு 6 வசனங்கள் இருக்குது. சிலுவை முக்கியமா, இயேசு முக்கியமா அப்படின்னு கேட்டால் அநேக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, சிலுவை தாங்க முக்கியம், சிலுவை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க இயேசு தான் முக்கியன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் சிலுவையை காட்டிலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மத்தியில். சிலுவையை காட்டிலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். சிலுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவை பெர்சியா நாட்டில் அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கப்பட்டது ஜனங்களுக்கு. பெர்சியா தேசத்தில் முத சிலுவையின் மரணம் ஆரம்பிக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்படலை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சிலுவை மரணம் அதிகமாக இல்லை. அதற்கு முன்பாகவே இருந்திருக்கு பெர்சியா நாட்டில். ஆனால் அவர்கள் கொடுத்த சிலுவையின் மரணங்கள் எண்ணிக்கை காட்டிலும் ரோமாபுரியில் உள்ள ரோம அரசாங்கத்தின் கீழுள்ள ஜனங்களுக்கு அவர்கள் சிலுவை மரணத்தை கூட அதிகபட்ச உச்ச தண்டனை கொடுக்கல. ஆனால் ரோமாபுரியில் ஜனங்கள் அந்நியர்களுக்கும் அடிமைகளுக்கும் அதிகபட்ச தண்டனையாக சிலுவையின் மரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். சிலுவை மரணம் என்பது நம்ம கண்களால் பார்க்குறோம், டிராயிங்கில் பார்க்குறோம், பிக்சரில் பார்க்குறோம், ஃபோட்டோவில் பார்க்குறோம், மூவியில் பார்க்குறோம். சிலுவை மரணம் என்று அதை காட்டிலும் மிக 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 கொடூரமான மரணம். சிலுவை மரணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் கொடுக்கப்படலைங்க. சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் கொடுக்கப்படலை. சிலுவை மரணம் பாவிகளுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் அநீதி செய்கிறவர்களுக்கு தான் சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. ஆமாம், சிலுவை மரணம் யார் கொடுக்கப்பட்டது? பாவிகளுக்கும் துன்மார்களுக்கும் அநீதிகளுக்கும் கொள்ளைப்பாதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது கொலை செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது கொள்ளையடிச்சாரா? இயேசு கிறிஸ்து யாரையாவது துன்புறுத்தினாரா? யாரையாவது பொய் சாட்சி கூறினாரா? யார் மேலேயாவது? இயேசு கிறிஸ்து பாவத்தை அறியாத சுத்த கண்ணனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். பாவம் என்பதே அவரிடத்தில் 100.1% கூட அவர்கிட்ட கிடையாது. பாருங்கள், மீன் கடலில் தான் இருக்குது, உப்பு தண்ணியில் தான் வாழுது. ஆனால் அந்த மீனை நம்ம அறுத்து சாப்பிடும்போது உப்பாவாக கேட்குது. அதே போல் தான் சுத்த பரிசுத்தமுள்ள தேவனாக அவர் வாழ்ந்தார் இந்த பூமியில். அவருக்கு சிலுவை மரணம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து பாவி கிடையாது, இயேசு கிறிஸ்து அடிமை கிடையாது, இயேசு கிறிஸ்து அந்நியரும் கிடையாது. உச்சபட்ச தண்டனை அவர் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் எதற்காக உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த பூமியில் முதல் மனிதனை ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, தேவன் சொன்ன கனியை புசிக்க வேணாம் என்ற கனியை புசித்ததே நிமித்தமாக இந்த பூமியிலே பாவத்தின் வர ஆரம்பிச்சது. பாருங்கள், அதற்கு பிற்பாடு பாவத்தின் விளைவுகள் வர ஆரம்பிச்சது. பாவம் வேறு, பாவத்தின் விளைவுகள் வேறு. பாவம் என்பது முற்றிலும் பிசாசுடையது. பாவத்தின் விளைவுகள் என்பது அது பிசாசுடைய தன்மைகள். பாருங்கள், பிசாசுடைய தன்மைகள். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார்.
தேவன் எல்லா மனிதரையும் நேசிக்கிற தேவனுங்க. ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ எண்ணங்களையும், பாவ சுபாவங்களையும், பாவ ரோகங்களையும், பாவ நியாய தீர்ப்புகளையும் அவர் வெறுக்கிறார் பாருங்க. பாவங்களை வெறுக்கிறார். ஏனென்றால் ஏன் இயேசு கிறிஸ்து பாவங்களை வெறுக்கிறார் என்றால், அவர் அவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன். அவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி பாவம் செய்கிறவங்க ஈஸியாக பாவத்தில் விழுவாங்க, பாவத்தையே அவங்க ஆளுகை செய்வாங்க. ஆனால் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் பாவத்தில் இருக்க மாட்டார். பாவத்தை சற்றே விலகி இருப்பார்ல, முற்றிலுமாய் விலகி இருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். எனவே தான் சிலுவை மரணம் பாவிகளுக்காக உச்சபட்ச தண்டனையாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது சிலுவை மரணத்தை ஏன் ருசி பார்த்தார் என்றார், பாவங்களை சுமந்தவராக இருந்தார். ஏன் பாவங்களை சுமந்தவராக என்றால், ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக இந்த பூமியிலே பிசாசின் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பூமியின் சகல அதிகாரங்களும் சகல ராஜ்யங்களும் பிசாசின் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பிசாசானவன் என்ன செய்வான்? தீமைக்கு தீமை செஞ்சுக்கிட்டே போவான், அழிவுக்கு அழிவு செஞ்சுக்கிட்டே போவான், நாசமாக்கிட்டே போவான். எந்த ஜனங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டான், முன்னேற விட மாட்டான். அவனுடைய தன்மையும் அவனுடைய சுபாவமும் அவனுடைய எண்ணங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வெளிப்படும். தேவ அன்பு, தேவனுடைய கிருபை வரங்கள், தேவனுடைய அன்பின் கனிகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக செயல்பட முடியாது சிலுவை இல்லை என்றால். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்கள், ஆதாமுக்கு பிற்பாடு வந்த அநேக ஜனங்கள் இருக்கார்கள். அது நியாய தீர்ப்பாக நோவாவின் பேழையின் மூலமாக ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டது. நோவாவுக்கு பிறகும் அநேக ஜனங்கள் வாழ்ந்தார்கள், எண்ணற்ற கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தார்கள். நான் சொல்கிறேன், மொத்த ஜனங்களுடைய பாவங்களை ஒரே ஒரு மனிதன், ஒரு நல்லவனுக்காக கூட ஒரு மனுஷன் இன்னைக்கு மறிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான ஜனங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் ரோகங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். பாவங்கள் ஏன் சிலுவையில் சுமந்தார்னா, அகில லோகத்தின் மனிதருடைய பாவங்களை, சாபங்களை, வியாதிகளை சுமக்க வேண்டிய, நிர்பந்திக்கப்பட வேண்டிய நேரமாயிடுச்சு. தேவனே நிர்பந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உச்சபட்ச மரண தண்டனையாக அவர் அனுபவிக்க முடியாது நிர்பந்தித்தார். தேவனே தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லெந்து காலகட்டங்களில் மாத்திரம் நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நாம் பார்க்கிற காலகட்டங்கள் அல்ல, புனித வெள்ளி, ஈஸ்டர் 2 மாத்திரம் நாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், பதில் அளிக்கிறவராக இருக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே சிலுவை என்பது முற்றிலும் வேறு, இயேசு கிறிஸ்து என்பது முற்றிலும் வேறு. இன்றைக்கி அநேக ஜனங்கள் சிலுவையை பிடித்துக் கொள்கிறார்கள். சிலுவை நிறைய பேர் டாலராக செஞ்சு போடுறாங்க, தங்கத்தில் வைரத்தில் செஞ்சு கூட போடுறாங்க. சில பேர் எஸ்எஸ்ஸில் இரும்பில் ஸ்டெயிலுக்கு போடுறாங்க. தேவன் அதை பார்க்குறது கிடையாது. சில பேர் வீடுகளில் சிலுவை வச்சுருக்காங்க, தேவன் அதையும் பார்க்கிறது கிடையாது. அதனால் அவர்களுக்கு பிரதிபலன் செய்கிற தேவன் அல்ல. அநேக சபைகளில் சிலுவை இருக்குது, ஒவ்வொரு சபை மேலே சிலுவை இருக்குது. அது ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இது ஒரு கிறிஸ்தவ ஆலயம் அப்படின்ற ஒரு அத்தாட்சிக்கு மக்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட இது ஒரு கிறிஸ்தவ ஆலயம், இது ஒரு சபை என்கிற ஒரு காரியத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவ மதமாக இல்லை, கிறிஸ்தவ மத சடங்காச்சாரத்தின் சின்னமாக கொடுக்கப்படல. இன்றைக்கி அநேக சின்னங்கள் இருக்குது அரசியல் கட்சியில், அதே போல் இது சடங்காரத்தின் சின்னமாக கொடுக்கப்படவில்லை. சிலுவை என்பது முற்றிலும் வேறு. மதுரையில் ஒரு பிரபலமான ஊழியர் இருக்கார் பாருங்க, அவர் மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி இருந்து அதை திறந்து வைத்துட்டு அப்படி வருகிற வாரங்களில் சொல்லிட்டு வராரு, இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ஏன் சிலுவை வச்சுருக்கிறோன்னா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது மக்கள் ரைஸ் மில் நினச்சிக்கக்கூடாது. ரைஸ் மில்லில் அந்த காலத்தில் அப்படி தான் கட்டியிருப்பாங்க. ரைஸ் மில் நினச்சிருக்கக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் சிலுவை வச்சுருக்கோன்று நேரடியாகவே அந்த செய்திகளை கேட்க முடியுது அந்த காலகட்டத்தில். எனவே சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவை என்பது முற்றிலும் வேறு, இயேசு கிறிஸ்து என்பது முற்றிலும் வேறு. நாம் ரொம்ப
ரொம்ப அதில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா பிசாசனவன் நம்மளை மயக்கி விடுவான். தந்திரங்களையும் பொய்களையும் கூறி மக்களின் மனதுகளின் எண்ணங்களை திசை திருப்ப அவனால் முடியும் பாருங்க. சிலுவை வேறு. மோசேயின் காலத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சர்ப்பங்கள் கடிக்கப்பட்ட போது வனாந்திரத்திலே வெண்கல சர்ப்பம் தான் அதில் மிகவும் முக்கியம். மரம் ரொம்ப முக்கியம் இல்லை, கம்பு ரொம்ப முக்கியம் இல்லை. கம்பை தூக்கி வை ஜனங்கள் நோக்கி பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்லல. மரத்திலே வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி வை என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். எனவே வெண்கல சர்ப்பம் தான் அதில் முக்கியமான பாயிண்ட்டு, மரம் கிடையாது. எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஞான அறிவு இருக்கணும். வேத வசனத்தின்படி, வேத பிரமாணத்தின்படி, வேத வியாக்கியானத்தின்படி நமக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கணும். இன்றைக்கி இப்படி சிலுவை போட்டு போனால் பேய் ஓடிடுங்க அப்படிலாம் இல்லை. பேயெல்லாம் ஓடாது. சிலுவை நான் போட்டுட்டு நைட்டு 12 மணி சுடுகாட்டுக்குள்ளே போவேன், பேய் ஓடிடும் இல்லைங்க. அது சாதாரண ஒரு டாலரு. அதை பார்த்து பேய் பயப்படுறதில்ல. நம்ம ரொம்ப அறிவாக இருக்கணும். கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தின் வழிமுறைகளை நாம் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த சிலுவை துன்மார்க்கமான வாழ்கிற ஒரு மனிதன் கொடுக்கப்பட்டது. பாவங்கள் நிறைந்த ஒரு மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. சாபங்கள் நிறைந்த ஒரு மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. அதிகபட்ச தண்டனையாக ரோமாபுரியில் கொடுக்கப்பட்டது. நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அதில் நிறைய பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது 2 கல்லர்களை தொங்க விட்டுருந்தாங்களாம். ஏன் 2 கல்லர்களை தொங்க விடணும்? அவங்க பாவங்கள் செய்ததுனால தான் கல்லர்களை தொங்க விட்டுருந்தாங்க சிலுவை மரத்தில். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. நானும் என்னுடைய கல்லூரி நண்பர்களும் பேசி கொண்டிருந்தோம், வேதாகம கல்லூரி நண்பர்கள் மத்தியில். அப்போ ஒரு நண்பர் விதமாக கூறினார். என்னென்னா, அவர் கேள்விப்பட்டிருந்தாரா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு திருடே மாட்டிக்கிட்டோடனே அந்த போலீஸ் உயர் அதிகாரி கேட்டிருக்காரு, என்னப்பா நீ சிலுவையெல்லாம் போட்டிருக்க டாலரா, நீ ஏன்பா திருட போன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த திருடே சொல்கிறானா, ஐயா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை இல்லைங்கய்யா, பக்கத்தில் கல்லர்கள் தொங்குனாங்கள்ல 2 பேரும், அவங்க சிலுவை ஏன், அதனால தான் நான் திருடுறேன் அப்படின்னானா. சிலுவை குறித்த மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். என்ன, திருடனும் யூஸ் பண்ணுறான் சிலுவையை, கேட்டால் அது கல்லர்கள் தொங்குனால அந்த சிலுவை அப்படின்றான். நாம் ரொம்ப கவனமாக திட்டமும் தீர்மானமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவங்க மாத்திரம் கிறிஸ்மஸ் தினத்தை ஒட்டி ஸ்டார் தொங்க விடுவாங்க. ஒவ்வொரு வீடுகளையும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிப்பதற்கு ஒரு ஆதாரமாக. இன்றைய காலகட்டத்தில் அநேக ஸ்வீட் ஸ்டால்லையும் பேக்கரியிலையும் டீ ஸ்டால்லையும் அநேக ஜவுளி கடையிலையும் கூட ஸ்டார்ஸை தொங்க விடுறாங்க. அந்த ஸ்டார்ஸோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அதை ஒரு அடையாள சின்னமாக வைத்திருக்கிறாங்க. அப்படி இல்லை. அதே போன்ற சிலுவையை நாம் வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே சிலுவை வேறு, இயேசு வேறு. சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இந்த ஒரு காரியத்தை திட்டமும் தீர்மானமாய் தான் நாம் வேதத்திலேருந்து வசனங்களின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் நான் உங்களிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். வாசிப்போம். கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இதில் முதல் பகுதியை வாசிக்கிறேன், நன்றாக திரும்பியும் கவனிங்கள். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல். எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அநேக கல்லர்கள் சிலுவையில் மாண்டார்கள், சிலுவையில் மரித்தார்கள். அதனால தான் அதில் அந்த இடத்துல அவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டுமா? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து, வெண்கல சர்ப்பத்தை குறித்து தான் நோக்கி பார்க்க வேண்டும்.
வெறும் மரத்தை நோக்கி பார்த்தா அதில் எந்த பிரதிபலன் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். அதே போல் உயர்த்தப்பட்ட கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். சிலுவையை மாத்திரம் பார்க்கக்கூடாது. தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், வியாபாரத்தில், தொழிலில், ஊழியங்களில் ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்கும். எப்போதுமே இயேசுவை நோக்கி பார்க்கலாம் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை, கல்வாரி சிலுவையை பார்ப்பது வேறு, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை தொங்கவிடப்பட்டதை பார்ப்பது வேறு, முற்றிலும் வேறு. பாருங்கள், அதிக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைன்ட்டு. ஏன்னா நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே மரித்திருக்கிறார்கள். இன்னும் அநேக வேத வியாக்கியானர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் மரித்த அதே சிலுவையில் அநேகரை மரிக்க வைத்திருக்கிறார்களா? அநேகரை மரிக்க வைத்திருக்காங்கன்னா ரொம்ப மரம்லாம் ரொம்ப பாலிஷாக அப்படியே ரொம்ப சொகுசான செஞ்சு வைக்கல. அப்படியே மரத்தில் என்ன இருக்குமோ அப்படி தான் இருக்கும். செரா இருக்குன்னா இருக்கும், ஒருவர் மரித்தவருடைய ரத்தம் இருக்குன்னா இருக்கும். அப்படியே நம்முடைய கண்களால் கற்பனைகளால் எண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த சிலுவையின் மரம் இருந்துச்சு. அப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். என்ன, எப்பவுமே சிலுவையின் மரத்தின் மேல் தொங்க விடப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு தெய்வீகமான சுகம் நம்முடைய பங்காக மாறுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையை சுமப்பது வேறு, இயேசுவை சுமப்பது வேறு. சிலுவையை கொண்டாடுவது வேறு, இயேசுவை கொண்டாடுவது முற்றிலும் வேறு. சிலுவையை கொண்டாடுவது வேறு, இயேசுவை கொண்டாடுவது வேறு. எனவே சிலுவைக்கு லிமிட்டு தான் இருக்குது, ஆனால் இயேசுவுக்கு அன்லிமிட் இருக்குது. சிலுவை ஒரு குறிப்பிட்ட எல்கை வரையும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறுல பங்காக மாறினது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு சரித்திர உலகத்தையும் மாற்றி முழு மனிதனுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து பாதாளத்துக்கு சென்று 3 நாள் அங்கே ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் பரலோகத்திலே பிதாவின் சமூகத்தில் வலது பாசத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவராயிருக்கிறார். எனவே நாம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். சிலுவையை நாம் பார்ப்பது முற்றிலும் வேறு. அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு 4 வசனம் இன்னும் இருக்குது, உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏன்னா இதை உட்காந்து நீங்கள் இந்த வாரம் முழு தியானிக்கும் போது கல்வாரி சிலுவைனா என்ன, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனா என்ன என்பது உங்களுக்கு முற்றிலும் உங்கள் கண்களுக்கு பிரத்யட்சமாக தெரிய வரும். வாசிப்போம். கலாத்தியர் 3:1. கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக இருந்தார். என்ன, அதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்க வேண்டும். அடுத்து வாசிப்போம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:23. 1 கொரிந்தியர் 1:23 இதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1:23 227ஆம் பக்கம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் அநேக ஜனங்கள் சிலுவையில் மரிப்பார்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரம் கடைசி மரணம் கிடையாதுங்க. சிலுவையில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாடு மரித்திருக்கிறார்கள். இயேசுவோடு முடிந்தது கிடையாது சிலுவை மரணம். இயேசுவுக்கு பின்பாகவும் பலர் சிலுவையில் மரித்திருக்கிறார்கள். தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாங்க. 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையை பிரசங்கிக்கல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இன்றைய தினத்தை நான் அதான் சொல்கிறேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அந்த இயேசுக்குள்ளே தான் உங்களுக்கு நல்வாழ்வு இருக்குது. அந்த இயேசுக்குள்ளே தான் உங்களுடைய பாவ விமோச்சனங்கள் இருக்குது. அந்த இயேசுக்குள்ளே தான் உங்களுக்கு சமாதானம் இருக்குது. அந்த இயேசு தான் உங்களுடைய கடன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த இயேசு தான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த இயேசு தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் கிருபை வரங்களையும் புதிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதத்தின் மகிமையும் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார்.
சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் முற்றிலும் மாறும் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சிலுவை நாம் பார்க்கக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா இந்த சத்தியம் சிலருக்கு வேறுபாடாக இருக்கலாம், கேட்குற யாவருக்கும். ஆனால் நம் வேத வசனங்களை நன்கு அறிந்து ஆராயும் போது, தேவ ஆவியானுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும்போது இயேசு தான் முக்கியம், சிலுவை ரெண்டாவது தான். இன்றைக்கி சிலுவைக்கு மேன்மை பாராட்டுறாங்க தவிர இயேசுக்கு மேன்மை பாராட்டல பாருங்கள். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இயேசுவே கவலைப்படுறாரு. என்னப்பா நீங்கள் எங்களை பார்க்கலையே, அந்த மரத்தை தானே பார்க்குறீங்க. இயேசுவை நோக்கி பார்க்கணும், வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். ஆயிரக்கணக்கான பாம்புகள் கீழே போய்கிட்டு இருக்கு, கடிச்சிட்டு இருக்கும்போது, மனிதனுடைய மரணங்கள் நெருங்கிட்டு இருக்கும்போது மரத்தை பார்க்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. தூரத்திலே இருக்கிற கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும், வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வு சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும் பாருங்க. எப்பொழுதும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஜனங்கள் இந்த காலகட்டத்தில் சிலுவை ஒரு மத அடையாள சின்னமாக வைத்துக்கொண்டு அதை ரொம்ப மிகவும் பிரபலிப்படுத்துகிறாங்க. ஆனால் இயேசுவை மறந்து போகக்கூடிய அநேக சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் ஜனங்கள் மத்தியில் உண்டு, கிறிஸ்தவ வட்டாரத்தில். எனவே எப்பொழுதும் எல்லா இடங்களையும், எல்லா சூழ்நிலையும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், எல்லா நிர்பந்தமான காரியங்களின் மத்தியிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாறும் பாருங்கள். வாசிக்கிறேன், மத்தேயு 28:5 வாசிப்போம். மத்தேயு 28:5. மத்தேயு 28:5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதுங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். தூதன் சொல்கிறார். இதில் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் என்று தேவதூதன் சொல்கிறாரு அந்த ஸ்திரீகளுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த கல்லர்களை தேடி யாரும் வரவில்லை. கல்லர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், கல்லர்கள் மரித்தார்கள், கல்லர்கள் கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். அவர்களை தேடி யாரும் வந்ததாக வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அதில் மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். ஏனென்றால் அந்த இடத்துல இயேசு இல்லாமல் மற்ற 2 பேர் மரித்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவும் அநேக ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். அதனால தான் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் என்று சொல்கிறார் தேவதூதர். அதனால தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கல்வாரி சிலுவை மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பதை நாம் திட்டமும் தீர்மானமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? அடையாள சின்னங்களை நோக்கியா, நட்சத்திரத்தை நோக்கியா, சிலுவை நோக்கியா, இல்லை வேதாகமத்தை கையில் சுமந்து போகிறதை நோக்கியா? வேதாகமத்தை கையில் சுமப்பதுக்காட்டிலும் வேதாகமத்தின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் பிசாசனம் நமக்கு பயப்படுகிறான். பிசாசன நட்சத்திரத்துக்கும் சிலுவைக்கும் நம்முடைய வீடுகளில் இருக்கிற 5 பைபிளுக்கும் பயப்படுறது இல்லைங்க. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை கண்டு பயப்படுகிறான். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிசாசுடைய சகல திட்டங்களை முறியடிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசினார். அதனால தான் அவர் எல்லா பிசாசு கொண்டு வந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுதலை ஆக்கப்பட்டிருந்தார். எனவே நாம் நன்கு நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். சிலுவையை நோக்கி பார்க்கல, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கலாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே திட்டமும் தீர்மானமாக இருக்கணும். இயேசு தான் மெயின், சிலுவை இல்லை, நட்சத்திரம் இல்லை, வேதாகமம் இல்லை. அப்படியே பைபிளில் அப்படியே நம்ம பைபிளை எங்கே கொண்டு போனாலும் கொண்டு போகிறதுனால ஒன்றும் இல்லைங்க. பைபிளுக்குள்ளே இருக்க வார்த்தை நமக்கு வேணும். வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வேணும். வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் வேண்டும். அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் மிக பங்காக மாறுகிற பாருங்க. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவராய் தொங்கப்பட்டவராய் இருக்கும்போது அவர் நோக்கி பார்த்தார்கள் அநேக ஜனங்கள். அதே போல் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2:2.
1 கொரிந்தியர் 2:2 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி. பாருங்கள், கல்லர்கள்னு போல அநேக பாவிகள்னு போல வேற எந்த இடத்துலையும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மாத்திரம்தான் நாங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட நல் வார்த்தைகளை, நல்ல சுவிசேஷங்களை மாத்திரம்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அவர் மூலமாய் பெற்ற இந்த நற்செய்திகளை மாத்திரம்தான் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். வேறு ஒன்றை நாங்கள் அறிவிக்க கூடாது என்ற திட்டமும் தீர்மானமாக இருந்திருக்கிறார்கள் பவுலின் காலத்தில் அப்போஸ்தலர்கள். என்ன, எப்பொழுதுமே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். சிலுவை என்பது பாரம்பரியமாக கொண்டு வரப்பட்ட சடங்காச்சாரம். சிலுவை என்பது நமக்கு முக்கியத்துவம் அல்ல. சிலுவை என்பது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதன் மூலமாக சிலுவையினால் ஒரு மனிதன் சுகம் உண்டாக முடியாது. சிலுவையினால் ஒரு மனிதனுடைய தரித்திரம் நீங்காது. சிலுவையினால் ஒரு மனிதனுடைய மரணம் நீங்காது. சிலுவையினால் ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகாது. சிலுவையினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்ந்த ரகத்துக்கு முன்னேறி செல்ல முடியாது. ஆனால் மாற்று காரியமாக என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் நோக்கி பார்க்கும்போது மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் நீடிய ஆயுளும் கிருபையும் தயவும் புகழ்ச்சியும் மகிமையும் உயர்வும் கனமும் எல்லா தேவனுடைய நன்மைகளும் எல்லா தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளும் கல்வாரி சிலுவையின் மூலமாக அந்த மனிதனுக்கு அந்த குடும்பத்தில் உருவாகுகிறது. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்தார்கள். வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பிழைத்தார்கள். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது சர்ப்பம் கடிக்கிறது வேறு, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறது வேறு, மரத்தை நோக்கி பார்ப்பது வேறு. நன்கு கவனித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பிசாசனும் ரொம்ப தந்திரமாக செயல்படுகிறான் இந்த காலகட்டங்களில். பிசாசனுடைய தந்திரங்களும் மாய வித்தைகளும் மாய் மாலங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கிற காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிப்பது சிலுவை அல்ல. ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிப்பது சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சிலுவை முக்கியமா இயேசு முக்கியமா அப்படின்னு வரும்போது இயேசு தான் முக்கியம். ஏனென்றால் சிலுவை ஒரு மனிதனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வது கிடையாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். சொந்த குமாரனை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமியில் கொடுத்துருக்காரு பாருங்க. குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார்? எல்லாம் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அதன் மூலமாக நமக்கு ஒரு பலாபலன்களை கொடுக்கும்படியாக தான் தீர்த்தார், கொடுக்கப்பட்டார் பாருங்க. எப்பொழுதுமே நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கணும். சிலுவை முக்கியமா இயேசு கிறிஸ்து முக்கியமா என்று வரும்போது இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். இன்னும் அநேக வசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அநேக வசனங்கள் என்னென்றால், ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வாழ்ந்த நாட்களில் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி செல்லும்போது அநேகர் சுவிசேஷத்தை திரித்து பேச ஆரம்பித்த காலகட்டங்களில் தான் அப்போஸ்தலன் பவுல் திட்டமும் தீர்மானமாக சொல்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அன்றி உங்களுக்குள்ளே வேறு ஒன்றை நான் தீர்மானிக்கிறதில்லை என்று சொல்கிறார். அவரை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லை, அவரை தவிர ஜீவன் இல்லை, அவரை தவிர நன்மை இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுக்கும், சுக வாழ்வுக்கும், ஆரோக்கியமான வாழ்வுக்கும், நன்மையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளே பொதிந்து கிடைக்கிறது. எப்பொழுதுமே அவருக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அவர் ஒரு பெரிய ஜீவ ஊற்று பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் எவ்வளோ பெரிய நீரூற்று, எவ்வளோ பெரிய ஜீவ ஊற்று என்றால், எத்தனையோ ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் பிறக்கப் போகிறார்கள், அத்தனை ஜனங்களுக்கு அவர் தான் நீரூற்று, ஜீவ ஊற்று. அவரிடத்துலேருந்தான் எல்லா நன்மைகளும் புறப்பட்டு வருகிறது. அவரிடத்துலேருந்தான் எல்லா நன்மைகளும் புறப்பட்டு வருகிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்துலேருந்து தான் புறப்பட்டு வருகிறது. எனவே இயேசுவை முதன்மையாக வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும்
தோல்வியை சந்திக்காது என்பதை திட்டமும் தீர்மானமாய் நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை முதன்மையாக வைக்க வேண்டும். இன்றைக்கி அநேக ஜனங்கள் பணத்தை முதன்மையாக வைக்கிறாங்க. பணம் இருந்தால் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்றாங்க. இன்றைக்கி அநேக ஜனங்கள் சொந்த வீடு எங்களுக்கு இருக்குது, அதை வச்சு நாங்கள் முன்னேறி வந்துடுவோம். இல்லைங்க, இன்றைக்கி அநேக ஜனங்கள் தங்களுடைய படிப்பை முன்னாடி வச்சுருக்கிறாங்க. நான் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி அநேக ஜனங்கள் தங்களுடைய வேலை ஸ்தலங்களே வேலை செய்து சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை முன்னாடி வச்சுக்கிறாங்க. நான் மாதமான 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன்ட்டு. கர்த்தர் சொல்கிறார், இவைகள்லாம் ஒன்றுமே இல்லை, என் பார்வைக்கு தூசியும் குப்பையுமா இருக்கிறது. ஆனால் இயேசுவை முதன்மையாக வைக்கிற மனுஷனை பிதாவை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவனை எப்படி உயர்த்தலாம், அந்த மனிதன் புழுதியில் இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் தூசியில் இருந்தாலும் எப்படி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உயர்த்தி வைக்கலாம் என்பதை அவருடைய கண்கள், அவருடைய வல்லமை பூமி இங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களை நோக்கி பார்க்கக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட பாவிகளை நோக்கி பார்க்கக்கூடாது. சிலுவையில் மரித்த அநேக ஜனங்களை நோக்கி பார்க்கக்கூடாது. சிலுவையே நோக்கி பார்க்கக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். நான் சொல்கிறேன், இயேசுவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீங்களானால், இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக இல்லத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில், தொழிலில், வியாபார ஸ்தலங்களில், வேலை ஸ்தலங்களில், படிப்பின் காரியங்களில் முதலிடம் கொடுப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் தோல்வி அடையாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் தோல்வி அடையாது. எப்பொழுதும் முதன்மையாக இருக்கும். இயேசுவுக்கு முதன்மை கொடுக்கிற எந்த மனிதனும் எந்த நபரும் தோல்வி அடைந்ததில்லை. அநேக மனிதர்களை காட்டிலும் அவர்களை கர்த்தர் பூமி உயர்ந்த ஸ்தானங்களை வைப்பார். ஆமாம், இயேசுவுக்கு முதலிடம். இயேசுவுக்கு முதலிடம். இயேசுவுக்கு முதலிடம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய சமூகத்தில் கிட்டி சேர்கிறதோ, தேவனுடைய வார்த்தை நாம் கேட்குறோமோ, அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையும் ஒன்று தான், இயேசுவும் ஒன்று தான். இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்போம்னால் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம்னால் நாம் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்போம். எனவே ரொம்ப திட்டமாக இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவைன்னு வரும்போது கல்வாரி சிலுவை முக்கியமா, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முக்கியமா என்று நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரண பிரசங்கம் இல்லை. இதை இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் இன்னைக்கு கேட்டாலும் சரி, இல்லை என்னைக்கு கேட்டாலும் சரி, இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாற இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இயேசு தான் முக்கியம், சிலுவை முக்கியம் இல்லை, நட்சத்திரம் முக்கியம் கிடையாது, வேதாகமம் எங்கள் வீட்டில் 10 இருக்குது முக்கியம் கிடையாது, நான் 1 லட்ச ரூபாய்க்கு கிறிஸ்தவ புத்தகங்களாக வாங்கி அடுக்கி வச்சுருக்கேன் முக்கியம் கிடையாது. கர்த்தர் பார்க்குறார், உன் உள்ளத்தில் என்னுடைய வார்த்தை இருக்கிறதா. ஏன்னா பிசாசன ஒரு மனிதனுடைய இருதயத்தில் காணப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு தான் கண்டு பயப்படுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு தான். ஆதாம் தோற்று போனதுக்கு காரணம் என்ன? தேவன் சொன்ன வார்த்தையை விலகி சென்றதனால், தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு விலகி சென்றதனால் ஆதாம் தோற்று போனான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோற்று போகவில்லை. பிசாசான தந்திரமாய் 3 முறை பேசும்பொழுது கூட உள்ளத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை பேசி பிசாசனை ஜெயித்தார். எனவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் காணப்படுகிற பிரச்சனைகள் யாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியாக தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் மையமாக வைத்து பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒன்று தான், அவ்வளோதான். வார்த்தைனா வார்த்தை தான், வாழ்க்கைனா வாழ்க்கை தான், இயேசுனா இயேசு தான். இயேசு தான் நாம் முதலிடம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை அடையாள சின்னங்களை நோக்கி செல்லக்கூடாது. அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வழி அல்ல. அடையாள சின்னங்கள்னு சொல்லும்போது ஸ்டாரு, சிலுவை, வேதாகமம் இந்த மாதிரி காரியங்கள் இல்லை. அதை விட படிப்பு, பணம், பொருள், பெரிய பெரிய காரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவனுக்கு முன்பாக, தேவன் முன்பாக ஒன்றே ஒன்று தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு மனிதன் வெற்றி வாழ்வு வாழ வேண்டுமானால், ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால், ஒரு மனிதன் இந்த பூமியிலே உப்பாக வெளிச்சமாக மலையின் மேல் இருக்க பட்டணமாக வாழ வேண்டுமானால் அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்க வேண்டும். அவர் எவ்வழி நடந்தாரோ அவ்வழி அந்த மனிதன் நடக்கும்போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அவனுடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படுவதை அவன் பார்க்க நேர்கிறது. எப்பொழுது இயேசுவை மாத்திரம் பார்க்க வேண்டும்.
சடங்காச்சாரான காரியங்கள் அல்ல, பாரம்பரியமான காரியங்கள் அல்ல. பிசாசானவன் வைத்திருக்கிற வஞ்சகமான சூழ்நிலையில், வஞ்சகமான காலகட்டத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி வழி இதுவே, இதிலே நடவுகள் என்று திட்டமும் தீர்மானமாய் சொல்லுகிறார். வலப்புறத்தில் இடப்புறத்தில் சாயாமல் நேர்மையான வழியை, நேரான வழியை காட்டுகிற தேவன் நம்முடைய உள்ளத்தின் இல்லத்திலிருந்து பேசுவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது வெற்றிகரமாக இருக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்ததென்றால் இந்த பூமியிலே, இந்த சரீரத்திலே, இந்த ஆத்மாவுக்கு அடுத்த காரியங்கள் யாவும் வெற்றிகரமாய் வாழ முடியும் என்பதை திட்டமும் தீர்மானமாய் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே சிலுவை என்பது வேறு, இயேசு என்பது வேறு. இந்த வாரத்தில் இந்த தலைப்பை நீங்கள் பிடித்து கொண்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் தேவன் கொடுக்குற ஒவ்வொரு தலைப்பைங்களாக நாம் பார்த்து வருகிறோம். தேவன் தான் கொடுக்குறாரு. இந்த சத்தியங்கள் யாவும் நம்முடைய இருதயங்களில் இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்க ஒரு மகிமையின் தேவனை நாம் காண்போமானால், ஒரு மகத்துவத்தின் வல்லமை நாம் உடுத்திக்கொள்ள முடியும் பாருங்கள். ஆமாம், இந்த புதுச்சேரி பட்டணத்தில் நாம் டாப்பாக வர முடியும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். குறைவற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, தேவையான ஒரு வாழ்க்கை அல்ல, தேவைக்கும் அதிகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் மிகவும் குறைவு தான் தேவை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் அவர் நிறைவை பெண்ணனை மாத்திரம் இல்லை, மிச்சம் எடுக்க வைத்திருந்தார். எப்பொழுதும் இயேசுவை மாத்திரம் நாம் மையமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடப்போமானால் குறைவு என்பதே அல்ல, நிறைவு 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 நிறைவு, பரிபூர்ணம் 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 பரிபூர்ணம், வளர்ச்சி 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 வளர்ச்சி, உயர்வு உயர்வு உயர்வு. எல்லா ரீதிகளிலும் இயேசு தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு தான். சிலுவையாக இயேசுதான் பார்க்கும்போது சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு தான். இந்த சத்தியம் உங்கள் மனதில் ஆழமாக விரும்படியாக கேட்குறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்க யாவருக்கும் இந்த சத்தியம் பரிசுத்த ஆவியினை வெளிப்படுத்துவாராக. சிலுவை என்பது வேறு, சிலுவைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பது வேறு. சிலுவையை தாண்டி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் என்பது வேறு. சிலுவை ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது, ஒரு நபருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த பொருளின் மேலே அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பொருளை நம்ம எங்கேனாலும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய இல்லத்திலே வாசம் செய்கிறவராக இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் எளிதாக சுதந்திரித்து கொள்ள முடியும். எனவே இதை குறித்து ரொம்ப வெளிப்பாடாக இருங்க. கர்த்தர் நம்முடைய உள்ளங்களிலே பேசுவாராக. என்ன, நாம் யாவரும் எழுந்திருப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் சிலுவையா இயேசுவா, சிலுவையா இல்லை சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவா, சிலுவையா அல்ல சிலுவையில் நமக்காக மரித்த இயேசுவா, சிலுவையா அல்லது சிலுவையில் நமக்காக முற்றிடத்தை சுமர்ந்த இயேசுவா, இதை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, திட்டமாயிருங்க. இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அடையாள சின்னங்களையாவும் வேஸ்ட்டுங்க. அடையாள சின்னங்கள் இந்த பூமியிலேருந்து உண்டாக்கப்பட்டது, இந்த பூமியிலேருந்து உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அடையாள சின்னங்களின் மேல் நமக்காக மரித்த இயேசுதான் மிக விலையேறப்பெற்றவராக இருக்கிறார். அவர் ஒருவர் தான், வேற யாரும் கிடையாது. சிலுவையா இயேசுவா, சிலுவை முக்கியமா இயேசு முக்கியமா என்று வரும்போது இயேசு ஒருவர் தாங்க முக்கியம். சிலுவை ஒரு அடையாள சின்னம் தான். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மரித்த பிறகும் அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அதே சிலுவையில் மரித்திருக்கிறார்கள். பாவிகளாய் இருக்கிறார்கள், பாவிகளாகவே மரித்தார்கள். ஆனால் பாவிகளாய் மரித்து நமக்காக பரிசுத்தமுள்ள தேவனாக அவர் உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார். இயேசுதான் முக்கியம். அநேக ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள், அவர்கள் யாரும் நமக்கு முக்கியமல்ல. அடையாள சின்னங்கள் நமக்கு வேணாம், இயேசுதான் முக்கியம். இயேசுதான் முக்கியம். சிலுவை நம்முடைய
கழுத்தில் டாலராவோ நம்முடைய கைகளில் இருப்பதனால, நம்முடைய விரல்களில் இருப்பதனால எந்த ஒரு பலாபலனும் இல்லை. சிலுவையை போட்டு நிலைக்கதவு செய்கிறதுனால எந்த பலாபலன் அல்ல. சிலுவையை போட்டு இரும்பு கேட்டு செய்கிறதுனால எந்த பலாபலனும் அல்ல. சிலுவையை நீங்கள் ஒரு வரைபடமாகவோ உங்கள் வீடுகளில் இல்லங்களில் வரைந்து வைப்பதனால் அதனால் எந்த பலாபலனும் அல்ல. இது ஒரு கிறிஸ்தவங்க வீடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, அவரை நோக்கி பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும். எந்த தேவைகளோட எந்த இருந்தாலும் எல்லா தேவைகளும் மாறும். அதுதான் கர்த்தருக்கு ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் தேவை எம்மாத்திரம்? அது சில ஆயிரங்களில் இருக்கலாம், சில லட்சங்களில் இருக்கலாம், சில கோடிகளில் இருக்கலாம். உங்களுடைய தேவைகள் உங்கள் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் ஏமாத்திரம், காரியங்கள் நடக்கலையே, வாய்க்கலையே, எனக்கு குழந்தையே இல்லையே, குழந்தை இருந்து இறந்துருச்சே, எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, குடும்ப வாழ்க்கை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் இங்கிருந்தாலும் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அவரிடத்துல தான் பலன் இருக்கு, பதில் இருக்கு. அவர் ஒருவரால் தான் பதில் சொல்லவும் முடியும், பதில் கொடுக்கவும் முடியும். வேற யாரும் கிடையாது. ஒன்லி ஜீசஸ். இயேசு மாத்திரம்தான் வழி. அவரே தெளிவாக சொல்லிக்கிறார், நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறேன் என்று. அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்று குறைவில்லை. அதான் நம்முடைய உள்ளத்தில் அப்படியே போட்டு மாடு புல்லை தின்னுட்டு அசை போடுகிறது போல் நம்முடைய இருதயங்களில் இந்த வார்த்தையை வைத்து அசை போட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த நல்ல நிலமாகி நம்முடைய இருதயத்தில் இந்த விசுவாச வார்த்தைகளை விதைத்து கொண்டே இருக்கணும். ஏற்ற நேரத்தில் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறாராக இருக்கிறார். நாமே அவர் ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனான இயேசுவின் நாமத்தினால வருகிற ஆண்டவரே, கர்த்தாவே, சிலுவை என்பது வேறு, சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பது வேறு. சிலுவை முக்கியமா, இயேசு முக்கியமா என்கிற இந்த கர்த்தாவே தலைப்பில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோட பேசினபடி ஆளுமை ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பொழுது ஆதி அப்போஸ்தலருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் பார்த்த அந்த காரியங்கள்லாம் நாங்கள் பார்க்கலப்பா, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அவர்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் கர்த்தாவே திருஷ்டாந்தங்களால் பிரசங்கித்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே, அவர்களுடைய கர்த்தாவே நீர் கொடுத்த ஊழியங்களை அவர்கள் முற்றிலும் நிறைவேற்றினபடியால் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய ஊழியங்களின் மைய ஆதாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம்ப்பா. கர்த்தாவே, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஊழியங்களின் மைய ஆதாரம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வெளிப்பாடு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரதிபலனாக உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்டுக்கொண்டே இருக்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அவர்கள் எந்தெந்த தேவைகளுடைய இருந்தாலும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. எல்லா தேவைகளை காட்டிலும் எல்லா காரியங்களை காட்டிலும் உம்மாலே அநேக நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பரிபூரணத்தின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில், தொழிலில், ஊழியங்களில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனால் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய எல்லாவற்றுக்கும் பதில் நீர் தான் ஆண்டவரே. நாங்கள் அறிக்கை அடிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ணமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்தை நாங்கள் கட்டவிழுக்கிறோம்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிரமாணத்தின்படி கர்த்தாவே, விசுவாச வார்த்தை ஊழியமானது இப்பொழுது இருக்க பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கிறபடியாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் கர்த்தாவே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. உண்மை யுத்தமான ஆத்துமாக்களை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய சபையில் சேர்க்கிறபடியாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமை என்று நாங்கள் சொல்கிறோம். ஜனத்திரட்சி இயேசு ராஜாவுக்கு மகிமையை கொண்டு வருகிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே.
இந்த திருச்சபையானது இடங்கொள்ளாமல் போக மட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, வெளிச்சமாக, உப்பாக, மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக இந்த சபை இந்த பட்டணங்களில் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே இந்த சபையை நீர் வழி நடத்துவீராக. உண்மையே நாங்கள் தலைவனாக மேய்ப்பராக கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு நன்மை ஒரு நாளும் குறைபடுவதில்லை. அநேக நன்மைகளை உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஆண்டு பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.